வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்துக்கு அதனுடைய கிளிம்ஸ் 21ஆம் தேதி 21/2/2026 நாளைக்கு டிராப் ஆகுது. பட் நேற்றைக்கு அதனுடைய ஒரு அப்டேட் வந்தது. பிரமாதமா இருந்தது. ஒரு கார் நிக்குது, MDA 777 அப்படிங்கிற காரு. சம் மென் செட் ரூல்ஸ், சம் மென் ஜஸ்ட் ரூல் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பழைய பேக்ட்ராப், ஒரு 80s பேக்ட்ராப்புங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் தெரியுது. ஸோ ரெண்டு பேருமே 80s கெட்டப்ல வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ப்ரொமோல. அந்த மாதிரியான ஒரு பிளாக் கலர் கார் MDA 777 7ங்கிறது தான் உலகநாயகன் கமலஹாசனுடைய பிறந்த நாள். ஸோ அந்த 7/12 ரஜினிகாந்துடைய பிறந்த நாள் 12/12. ஸோ அதனால 7/12க்கு நேற்றுக்கு வெளியிட்டாங்க. செகண்ட் இன்னைக்கு வரக்கூடியது 12/7க்கு வருது. ஸோ இந்த ப்ரமோவா இருக்கட்டும், அந்த டிசைனா இருக்கட்டும், இரு துருவங்கள் இணையும் அப்படிங்கறத ரொம்ப அழகா நடுவில் ஒரு கோடை போட்டு அந்த எல்லோ இதுல பண்ணாங்க. ரெண்டாவது இது ஒரு கார் நிக்கிது. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எப்படின்னா, ரஜினிகாந்த் கார் கீயை தூக்கி போடுவாரு, கமலஹாசன் ஜான்டி ரோட்ஸ் மாதிரி டைவ் அடிச்சு அதை ஸ்டைலா எடுத்து வண்டியை பயங்கர ஸ்பீடா ஓட்டிட்டு போவார் ஸ்டைலா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரஜினிகாந்த் பயங்கரமா நடிக்க போறாரு, கமலஹாசன் பயங்கரமா ஸ்டைல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை இந்த படத்துல இருக்குங்கிற மாதிரி இருந்தது. பட் இது ரிட்டையர்டு கேங்ஸ்டர்ஸ், அதாவது வயசான கேங்ஸ்டர்ஸ், ஏஜ்டு கேங்ஸ்டர்ஸ், அவங்க ரெண்டு பேரை வச்சு அவங்க நட்பு பிளஸ் பிளாக் காமெடி அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ப்ரொமோவுமே சூப்பர்பா இருக்கு. ஒவ்வொரு அப்டேட்டுமே நாளைக்கு தான் அந்த இது வரப்போகுது. நாளைக்கு என்ன 7/2க்கு விடுவாங்க, சாரி 7/12க்கு விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு மாலை 7/12 இல்லைன்னா நாளைக்கு காலையில 12/7 அந்த மாதிரி வரும். ஸோ இன்னைக்கு 12/7க்கு ஒரு அப்டேட் இருக்கு, அது உறுதி பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இது இப்படிதான் வரும். KH and RK அப்படிதான் அவங்க போட்டிருக்காங்க. KH தான், அதான் KH சீனியர், அவர் தான் பெரிய ஹீரோ, அது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆரம்பத்துல ரஜினிகாந்த் அந்த படங்கள்ல வில்லனா நடிச்சு அவரு ஒரு ஆங்கல்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணி அப்புறம் தான் அவரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ஆளானாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். KH தான் சீனியர். இப்ப தேவர் மகன் படத்துல கமல் பேரை முதல்ல போட முடியாதுல்ல, நடிகர் திலகம் சிவாஜி பேரை போட்டுதான் கமல் பேரை போட முடியும். அதே மாதிரிதான் கமல் பேரை போட்டுதான் ரஜினி பேரை போட முடியும். இதுல அதான் பாக்யராஜோட போடுறப்பவே நான் சிவமணிதன்லயே 2 பேரோட படத்தை போட்டாங்க, முதல் பேரை போடல. பழைய படங்கள் பார்த்தால் பசதி மாதிரியான படங்கள்ல உங்கள் அபிமான நட்சத்திரங்கள்னு போடுவாங்க நடிகர் திலகம்லாம் நடிக்கும் பொழுது. ஸோ இதுல KH and RK போட்டது கரெக்டு தான். இது ஒரு பக்கம் 7/12ன்னாங்க. இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தாய்க்கிழவி, அந்த தாய்க்கிழவி டைரக்டர் 6 மணிக்கு ஒரு லெஜெண்ட் அனௌன்ஸ்மெண்ட், லெஜெண்டரி அனௌன்ஸ்மெண்ட்னாரு. என்னடா 6 மணிக்கு லெஜெண்டரி அனௌன்ஸ்மெண்ட்னு போட்டு உலகநாயகனுடைய அந்த இது இருக்கே பார்த்தா, அந்த ஷேடோ இருக்கே உலகநாயகன் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா கரெக்டா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. ஒட்டு மொத்தமா அந்த யூனிட்டே உட்காந்து தியேட்டர்ல படம் பார்க்குறாங்க தாய்க்கிழவி படத்தை. உலகநாயகன் கமலஹாசன் வராரு, ராதிகா, சரத்குமார், சிவகார்த்திகேயன், டைரக்டர் சிவகுமார் முருகேசன், ஒட்டுமொத்த யூனிட்டும் ஃபுல் ஹவுஸ் தேட்டரு. ஒரு 500-600 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய தேட்டரு ஃபுல்லு. அவங்க யூனிட் ஃபுல்லா உட்காந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம். ஸோ பார்த்து பயங்கர ஜாலியா கை தட்டுறாங்க. வெளியில வந்தோடனே கேட்குறாங்க, நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, கமல் சார் டைரக்டரை கட்டி பிடிக்கிறாரு, இவரை கட்டி பிடிக்கிறாரு, சிவகார்த்திகேயனை, ராதிகா தட்டி கொடுத்து வாழ்த்துறாரு. அதாவது இந்த படத்தை பொறுத்தவரைய இது நான் சொல்றதை விட மக்கள் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ப்ரொடியூசர், அருமையான டைரக்டர் அப்படின்னு 2 பேரையுமே தட்டி கொடுக்குறாரு. ராதிகா கட்டி பிடிச்சி பாராட்டுறாரு, பிரமாதமா நடிச்சிருக்கீங்க ராதிகா அப்படின்னு. ஸோ இது கமலஹாசனே பாராட்டும் பொழுது அது அதை விட பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை. ஸோ சிவகார்த்திகேயன் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அழகா மார்க்கெட் பண்றாரு. ஏன்னா ஒரு லெஜெண்டையே கூப்பிட்டு அவரையே பார்க்க வச்சு, அவரையே இந்த படத்தை ரசிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவர்கிட்டயே போய் இந்த டைரக்டரை வச்சு கதையை சொல்லி சேயோன்னு ஒரு படத்தையும் ஒத்துக்க வச்சு, அவரையும் இவர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடக்ஷன்ல இன்னொரு படத்தை பண்ண வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டார் சிவகார்த்திகேயன். அந்த அளவு கதை இருக்கு, ஸ்டஃப் இருக்கு. ஏன்னா ராதிகா சொல்லும் பொழுது
அவங்க நிஜமா நடந்த விஷயங்கள், அவங்க ஊர்ல நடந்ததை ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அதை அவங்க பேக்கேஜ் பண்ண விதம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதே மாதிரி அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாகவும் பிரில்லியண்டா இருக்காங்க. அந்த கதை சொல்ற விதம் ஒரு சுவாரஸ்யமா, எதை சொன்னாலுமே அழகா சுவாரஸ்யமா விறுவிறுப்பா அப்படி சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து அந்த இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கமலஹாசனே பாராட்டினார்னா அதை விட வேற என்ன வேணும். 21ஆம் தேதி மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்ச நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 21ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு, மதுரையில நடக்குது. மதுரையில காந்தி மியூசியம், அந்த காந்தி மியூசியத்துல வந்து ரிமெம்பரிங் பாபுஜி அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி மரவோ பிப்ரவரி 21 மாலை 6 மணிக்கு காந்தி நினைவு அருங்காட்சியகம் மதுரையில வந்து நடக்க போகுது. அதை வந்து கமலஹாசன் அவர்கள் நடத்துறாரு. கமல் பண்பாட்டு மையம் சார்பாக உலகநாயகன் கமலஹாசன் ஒருங்கிணைந்து பண்றாரு. இதுல வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்புரை திரு செல்வ பெருந்தகை, தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தோழர் பே சண்முகம், மாநில செயலாளர் சிபிஐ, பேராசிரியர் KM காதர் மொய்தீன், தேசிய தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், பேராசிரியர் ஜவாஹிருல்லா, தலைவர் மனிதநேய மக்கள் கட்சி, திரு வைகோ, பொதுச் செயலாளர் மதிமுக, தோழர் மு வீரபாண்டியன், மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திரு ER ஈஸ்வரன், பொதுச் செயலாளர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, திரு வேல்முருகன், தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி, இவங்க எல்லாமே சிறப்புரையாற்றாங்க. அதற்கு பிறகு வந்து தலைமை மாண்புமிகு திரு MK ஸ்டாலின், தமிழ்நாடு முதல்வர், எண்ணமும் ஒருங்கிணைப்பும் திரு கமலஹாசன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து காந்தியடிகளுடைய நினைவை போற்றும் வகையில், இன்னைக்கு வந்து காந்தி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவருடைய நினைவை போற்றும் வகையில் ஒரு காந்தியுடைய ஒரு தொண்டனாக கமலஹாசன் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மாலை 5 மணி பிப்ரவரி 21, 2026 மாலை 5 மணி காந்தி நினைவு அரங்காட்சியம் மதுரை. The future depends on what you do on today அப்படின்னு காந்தி சொன்ன ஒரு கோட்டை போட்டிருக்காரு MK காந்தி. அப்புறம் மரவோம் ரிமெம்பரிங் பாபுஜி அண்ட் பிரதர்ஸ்னு போட்டு, விடுதலை போரில் நம் முன்னோர் சிந்திய ரத்தம், கண்ணீர், வியர்வை அனைத்துமே ஒன்றுபட்ட அனைவருக்குமான இந்தியாவை உறுதி செய்யவே அந்த பெருங்கனவிலிருந்து நாம் வேகமாக விலகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம வந்து நாடு, மொழி, மாநிலம், சித்தாந்தம், மதம், ஜாதி, இனம் அப்படின்லாம் பிரிஞ்சிருக்கோமோ அதெல்லாம் ஒன்று சேரணும், மானிடம் வெல்லும் என்ற லட்சிய கனவோடு முன்னகரம் ஒவ்வொருக்குமான அழைப்பு, தயங்காத வாரீர் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காரு. அவ்வளவு கூட்டத்தை அந்த இடம் தாங்குமான்னு தெரியல. ஏன்னா மதுரை மக்கள் நீதி மையத்தினர் வந்தாலே மிகப்பெரிய கூட்டமா இருக்கும். இது எல்லா தலைவர்களும் வர்றாங்கிறப்ப திமுக, மதிமுக, எல்லாமே வருவாங்க. விஜயகாந்த் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படலை. ஏன்னா இந்த பத்திரிகை அடிக்கும் பொழுது அவங்க அந்த கூட்டணியில சேரலை. அப்ப நிச்சயமா அந்த கட்சியிலேருந்து சுதீஷ் வருவாருன்னு நினைக்கிறேன். இவங்க சுதீஷ்க்கு அழைப்பு விடுப்பாங்க. சுதீஷ், LK சுதீஷ் வருவாரு. பிரேமலதா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சுதீஷ் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியாக ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கட்சி துவங்கிய 9வது ஆண்டு துவக்க விழாவை இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டமா நடத்துறாரு. அதுல எல்லா தமிழக முதல்வர் உட்பட எல்லா கட்சியுமே, திமுக கூட்டணி கட்சி அவ்வளோ பேரும் கலந்துக்கிறாங்கிறது வந்து மகிழ்ச்சியான விஷயம்.